வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் வீக்கான ஓப்பனிங்கா இருந்தாலும், இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏறுமுகமா இருந்துட்டு வந்துட்டுருக்கு நிஃப்டி 50. கரண்ட்டா ஒரு 65 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டுருக்கு நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. ஸோ, இன்னைக்கு பேங்க் நிஃப்டில லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகள் எதுவும் பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணல. இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் ஒரு 1.5% ஏறியிருக்கு. மத்ததெல்லாம் ஃப்ளாட் டூ நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. ஆனா பிஎஸ்யூ செக்டார் வங்கி பங்குகள் எஸ்பிஐ எல்லாம் இன்னைக்கு டேயில் 1% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா 4% வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி யூனியன் பேங்க் ஒரு 3.5%, பேங்க் ஆஃப் இந்தியா 3%, கனரா பேங்க் 2.5%, பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இன்னைக்கு டேயில் அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அதுபோக சின்ன சின்ன வங்கி பங்குகளும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பட் லார்ஜ் கேப் இன்னைக்கு ஷைன் ஆகுறதுக்கு தவறிடுச்சு அப்படின்ட்டே வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது ஐடி செக்டார். இன்னைக்கு டேல ஐடி செக்டார் ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டாக 1% மேலான ஒரு ஏற்றம், கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஒரு ஏற்றம் ஐடி செக்டாரில் வந்து ஏற்பட்டிருக்கு. கடந்த ஒரு 2 நாட்களாக ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸில் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நல்ல ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு பல பங்குகளிலும். அதிலிருந்து கொஞ்சம் ரெக்கவர் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு டேல சின்ன சின்ன ஐடி பங்குகள் கூட பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு. அதில் ஒரு பங்கு அப்படின்னு நம்ம பார்த்தா ரீசெண்டாக நல்ல ஒரு கரெக்ஷனை கொடுத்த ஒரு பங்கு இந்த நியூஜென். இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 15% வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. எங்கேருந்து இறங்கியிருக்கு 1700 கிட்ட இருந்து ஒரு 400 ருபீஸ்க்கு வந்து 450க்கு வந்து இப்போ 530 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு 15% இல்லை ஒரு 20% ஏறுது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப வந்து ஒரு ஆசையோடு உள்ளே போனோன்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பு தான் இந்த மாதிரி சின்ன பங்குகள் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெரிய லார்ஜ் கேப் பங்கே இன்னைக்கு டேயில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணலை. டிசிஎஸ் எல்லாம் வெறும் ஒரு 1.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ விப்ரோ பார்க்கும்போது ஒரு 2% வரைக்கும் ஏறி இருந்தது. ஆனால் இன்னைக்கு டேயில் இன்ஃபோசிஸ் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு செய்தி இருக்குது, என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக இன்னைக்கு இன்ஃபோசிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்டர்பிரைசஸ்க்காக வந்து தயாரிக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இன்ஃபோசிஸ் இன்னைக்கு டேயில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஏஐ தான் எல்லா பக்கமும் வந்து பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில கவனமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. மைண்ட்லேயும் நல்லா ஏற்றிக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம டெஃபினட்டாக மறந்துடவே வந்து கூடாது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய படிப்பினையாக வந்து கொடுக்கும். இப்போதைக்கு ஏஐ ஹைப் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஹைப் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஐடி கம்பெனிஸ் அப்படிங்கிறத தாண்டி ஸோ ஃபார்மா கம்பெனிஸ் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே வந்து ஏஐயோட ஆதிக்கம் தான் அதிக அளவுக்கு வந்து பேசும் பொருளாக மாறிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. காலம் நமக்கு டெஃபினட்டாக பதில் சொல்லும். ஸோ இப்போ என்னன்னா இந்த ஏஐ வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த கம்பெனிஸை வந்து முடிச்சிருமான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடிக்காது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஸோ கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை முடிக்குமே தவிர ஸோ கம்பெனியை முடிக்காது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட் கவுண்ட் ஐடி ஹெட் கவுண்ட்லேருந்து டீகப்பிளிங் பண்ண போகிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்றே நம்ம இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. ஹெட் கவுண்ட்டை கண்ணா பின்னான்னு வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா எல்லா டாஸ்க்கும் ஆட்டோமேஷன் ஆகும். ஸோ நேற்று ஒரு ஆந்த்ரோபிக் சிஇஓ சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல திரும்ப ரீகால் பண்ணணும். என்னன்னா மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசிங் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஏஐ வந்து வேலையை செய்யும். ஏஐ வேலையை சூப்பர்வைசர் பண்ணுறது தான் மனுஷங்களோட வேலையாக இருக்குது. அப்படின்னா எதுக்கு இத்தனை ஹெட் கவுண்ட்டு? ஸோ எல்லா வீட்டுக்கு போங்கடான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு வந்து போகும். அந்த டைமில் இன்னும் எத்தனை போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம். ஸோ இதில் நேற்று ஒரு கமெண்ட் பார்த்தேன். என்னென்னா இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் சைடில் ஏதோ ஒரு பிஸ்னஸை பண்ணிவிட்டு
ஐடி ஜாப்ப வந்து சைட் ஆக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்தா, அப்புறம் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாம என்ன பண்ணும் அப்படின்ட்டு அறிவுபூர்வமான ஒரு கமெண்ட்ட வந்து போட்டிருந்தாரு. ஸோ, எப்படி வேலை செஞ்சாலும் சரி, ஏஐ வந்துச்சுன்னா, கண்டிப்பா நல்லா வேலை செய்றவனா இருக்கட்டும், இல்ல நல்ல வேலை செய்யாம ஓபி அடிக்கிறவனா இருக்கட்டும், எல்லாத்தையும் பாரபட்சமின்றி தூக்க தான் வந்து போகுது. ஸோ, அதில ஏதோ கொஞ்சம் பேர் தப்பி பிழைப்பாங்க. அப்படி தப்பி பிழைப்பவர்களும் ஸோ பெரிய ஆளுங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு யார் கூஜா தூக்குறாங்களோ, அவங்கலாம் வந்து தப்பி பிழைப்பாங்க. மேபி நடந்ததுன்னா. ஸோ ஏஐ காட்டி எந்த அளவுக்கு வந்து வேலை வாங்குறாங்க அப்படின்ட்டு ஐடில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ போயிரும் உங்க பெர்ஃபார்மன்ஸ நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்கன்ட்டு எக்ஸ்ட்ரா டாஸ்க் குடுத்து நம்ம கிட்ட இருந்து வேலைய வாங்கிட்டு இருக்காங்களே தவிர, கம்பெனிஸ் ஒண்ணும் சும்மா இல்ல. அதேமாரி கம்பெனிஸ்ல வேலை செய்றவங்கள சும்மா ஒண்ணும் வச்சு சம்பளமெல்லாம் குடுக்க மாட்டாங்க. ஹெவியான ஹார்ட் ஒர்க்க ஒவ்வொரு எம்ப்ளாயும் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஐடி எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஒரு பிரஷர நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ சில ப்ராஜெக்ட்ல பிரஷர் இல்லாம இருக்கலாம். ஆனா பல ப்ராஜெக்ட்ல டெஃபினட்டா பிரஷர் இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஏன்னா நம்மளும் அந்த சைடு தான் இருக்கோம். அதனால ஸோ என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே தான் வந்து இருக்கு. பார்ப்போம் ஐடி என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த மாரி ஏஐ வந்து சாப்பிடும். இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ நான் என்னோட ஃபுல் ஒர்க்கிங் கொண்டு போய் இந்த ஐடி கம்பெனி என்னோட கம்பெனிக்கு நான் வந்து போடுறேன் அப்படின்னா, நாளைக்கு என்னைய வேலைய விட்டு தொரத்துனானா என்ன ஆகுறது? ஸோ நானும் உட்காந்து ரோட்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சைட்ல பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப டெஃபினட்டா முக்கியமான ஒண்ணு. வேலை கடைசி வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. என்ன வேலை செஞ்சாலும் கூட சரி. ஸோ, அதனால இருக்கும்போது நல்ல பணத்த சேர்த்தி வச்சுட்டு, அந்த வேலைய விட்டு நம்மள தொரத்துனாலும், ஸோ மற்ற எந்த வேலைனாலும் செஞ்சு பொழைச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கண்டிப்பா ஐடி எம்ப்ளாயீஸ் இருக்கணும். இல்லைன்னா அது பெரிய ஒரு சிக்கல தான் ஃப்யூச்சர்ல ஏற்படுத்துங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. இத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, திரும்ப டிஸ்கஸ் பண்றோம். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன இத தாண்டி வருமோ, அதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதானி குரூப்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க $100 பில்லியன் வந்து இந்த ஏஐ இன்ஃப்ரா கிரியேட் பண்றதுக்காக இது பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி அறிவிப்ப வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு 2 ஜிகாவாட் நெனைக்கிறேன். ஸோ 2 ஜிகாவாட் வரைக்கும் ஒரு டேட்டா சென்டர் அமைக்க போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 5 ஜிகாவாட் வரைக்கும் நாங்க அமைப்போம் அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாரின் கம்பெனிஸ் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த மாரியான வேலைகள் எல்லாம் வந்து பண்றாங்க. ஸோ இவங்க மட்டும் இல்ல, ரிலையன்ஸும் வந்து பண்றாங்க. டிசிஎஸ் ஆல்சோ வந்து பண்றாங்க. ஸோ நம்ம நாட்டுல பெரிய அளவுக்கு டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி ரொம்ப வேகமா வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இந்த டேட்டா சென்டர்னால பெருசா இல்ல அப்படி இப்படின்னு நெனைக்கலாம். பட் டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிய வேற வெளிநாட்டு நிறுவனங்களே வந்து லீஸுக்கு எடுத்துக்குவாங்க. இதுலயே ஒரு நல்ல வருமானம் வந்து இந்த நிறுவனங்களுக்கு யார் இந்த இன்ஃப்ராவ கிரியேட் பண்றாங்களோ, அவங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஏற்படும். அத பற்றி நம்ம பல செய்திகள்ல வந்து பார்த்திருக்கோம். பல விஷயங்கள வந்து இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, இந்த டேட்டா சென்டர் இன்ஃப்ரா கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே வந்து காலதாமதம் ஆகுது. எப்ப முடிப்பாங்கன்னு நம்ம பார்ப்போம். இன்னும் ரிலையன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் பெரிய அப்டேட் வரல. ஸோ எல்லாம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்களே தவிர, வேலை நடந்துட்டு இருக்கா? நடக்கலையா? என்னைக்கு ஓப்பன் பண்ணுவான்ட்டு எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்காம இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸோ நம்ம சொன்னோம் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஏஐ யூஸ் பண்றாங்கன்ட்டு. இப்போ சன் ஃபார்மா அண்ட் கிளென்மார்க் ஃபார்மா 2 பேரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, புது ட்ரக் டெவலப்மென்ட்டுக்கெல்லாம் நாங்க இந்த ஏஐய வந்து யூஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால சீக்கிரமா எங்களால ஒரு ட்ரக் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ட்டு சன் ஃபார்மா, கிளென்மார்க் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி எலி லிலி எல்லாம் வந்து NVIDIA கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மென்ட்டே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஏஐ வந்து அடுத்த லெவலுக்கு வந்து இந்த ஃபார்மா செக்டார்க்குள்ள கொண்டு வருவதற்கு இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல ஸோ இன்னும் நல்லா பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ வேதாந்த் ஃபேஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சரிவு ஏற்பட்டுட்டே தான் வந்துட்டுருக்கு. ஆனா, இந்த பங்குல பெரிய அளவுக்கான ஒரு ஒரு குரோத் இருக்கான்னு கேட்டா, குரோத் அப்படியே வந்து ஃப்ளாட் ஆயிருச்சு. அந்த அளவுக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வேதாந்த் ஃபேஷன்ல வந்து இல்ல. மான்யவார் இந்த பங்குல வந்து ஏற்படாம இருக்கு. இன்னைக்கு இடையில ஒரு 1½ % வந்து ஏறியிருக்கு. பட் இந்த பங்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ தான் வந்து குடுத்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட இதோட உச்சக்கட்ட பீக் பார்த்தீங்கன்னா, 1000 ஒரு 500 கிட்ட வந்து இருக்கு. இப்ப பார்க்கும்போது வெறும் 450 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய இறக்கம்! 3ல 2 பங்கு பார்த்தீங்கன்னா, காணாம போயிருச்சு. பட் இன்னும் வேல்யூவேஷன்
சீப்பாலாம் வந்து மாறல. ரொம்ப ஓவர் வேல்யூட்ல இருந்த ஒரு பங்கு இந்த பங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. மேபி இது ஒரு அண்டர் வேல்யூடா மாறுச்சுன்னா, நம்ம அப்ப இத வந்து ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். ஸோ போன வருடம் இவங்க டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நல்ல ஒரு கல்லா கட்டுறாங்க. பட் இந்த டைம்ல அதுவுமே வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா, ஸோ போன வருஷம் 158,00,00,000, அதுக்கு முன்னாடி வருஷம் 158,00,00,000. ஸோ இப்ப பார்க்கும்போது வெறும் 135,00,00,000 தான் வந்து கல்லா கட்டியிருக்காங்க. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் தான் நல்லா சம்பாரிக்கக்கூடிய நேரம். இவங்க ஒரு பிரீமியம்ல ட்ரெஸ் விக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. பட் அப்படி இருந்தும் இந்த வருடம் அவங்களுடைய சேல்ஸ் அண்ட் மார்ஜின் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். மேபி ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வந்ததுன்னா, அப்ப நம்ம பார்ப்போம் இந்த வேதாந்த் ஃபேஷன பொறுத்தவரைக்கும். அடுத்தது கொச்சின் ஷிப்யார்ட் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் பார்த்தீங்கன்னா, 5,000,00,00,000 மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட்ட இந்தியன் நேவி கிட்ட இருந்து வின் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது கொச்சின் ஷிப்யார்ட பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸா இருக்கு. பட் இதெல்லாம் ரொம்பவே ஓவர் வேல்யூட் ஸ்டாக். இது பக்கமெல்லாம் நம்ம இந்த மாரி ஆர்டர் பேஸ் பண்ணி எல்லாம் டெஃபினட்டா வந்து போக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அடுத்தது கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் 28க்குள்ள 3 ஜிகாவாட் அளவுக்கான சோலார் கெப்பாசிட்டிய வந்து நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எக்ஸ் டேட்ன்னு நெனைக்கிறேன் கோல் இந்தியாக்கு. விப்ரோவோட டிவிடெண்ட் ஆல்ரெடி வந்திருந்தது. இன்னைக்கு எம்பசியோட டிவிடெண்ட்டும் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இவனும் டிவிடெண்ட்ட பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எக்ஸ் டேட்டு விரைவில் இந்த டிவிடெண்ட்டும் நமக்கு ஆட் ஆயிரும். ஸோ நல்ல ஒரு இடத்துல அந்த டிவிடெண்ட்ட பார்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து அசெட் சேர்ந்தா போதும். அத கொண்டு போய் எங்கேயும் செலவு பண்ணாம, கரெக்ட்டா வந்து ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நாளடைவில ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்படும். ஸோ நம்மளும் என்ன இது எவ்வளோ வந்துற போது அப்படின்னு நெனைப்போம். ஆனா, வருடங்கள் அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள நொடி பொழுதுல காணாம போயிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ இப்ப தான் சேனல் ஆரம்பிச்ச மாரி இருக்கு. 4 வருஷத்த பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ விரைவில் 10 வருஷத்த கூட சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணிடலாம் போல. அந்த அளவுக்கான வேகம் தான் ஏற்பட்டுட்டு இருக்கு. பட் இந்த டைம்ல நம்ம மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம அசட்ட தொடர்ந்து உயர்த்திட்டே வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ முன்ன இருந்தத விட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப அதிகமா பண்றோம். செலவ வந்து பெரிய அளவுக்கு நம்ம பண்றதில்ல. ஸோ டெய்லி செலவ கூட நம்ம ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக ₹100 சிப்ப கூட நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஃபிஷியன்சிய காட்டுது. வேகமா ஒரு நல்ல ஒரு ஒரு தொகைய சேர்த்துறதுக்கான ஒரு வழிமுறையில வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கரெக்ட்டா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண பாருங்க. சரியான ஒரு இடத்துல. ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!